guys, welcome to Adi Cooking. இன்னைக்கு நம்ம பண்ண போறது சின்சானோட பிடிச்ச கேரமல் புட்டிங் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 1/2 லிட்டர் பால், தேவையான அளவு சீனி, அடுத்து வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் இல்லாட்டாலும் சொல்லுங்க. வாங்க நம்ம சின்சானுக்கு பிடிச்ச கேரமல் புட்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்க்கணும். நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அதுக்குள்ள தேவையான அளவு சீனி போடணும். சீனி அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாட்டு கிண்டி விட்டுட்டு இருக்கணும். கொதிச்சக்க பிறகு அதில் தேவையான அளவு சீனி போடணும். கிண்டக்கூடாது, அப்படியே வச்சு இந்த கலரில் வந்தக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கிண்டி விட்டால் போதும், அப்போதான் இந்த கலர் வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச முட்டையை உடைக்கணும். இப்படி நல்லா கலக்கணும். அழகா கிண்டுறதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சு எசன்ஸ் போடணும். வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அழகா கிண்டணும். சூடு பண்ண பாலை போடணும். அதுக்குள்ள லைட்டாக கிண்டணும். அடுத்து நம்ம பண்ணி வச்ச சுகர் சிரப்பை இதுக்குள்ள கோரி ஊற்றணும் ஒரு ட்ரேல. இப்படி ட்ரேல ஊற்றினக்க பிறகு அடுத்து நம்ம கலக்கி வச்ச பால் ஊற்றணும். அடுத்து உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்தால் ஃபாயில் பேப்பர் வச்சு மூடணும், இல்லாட்டா பிளேட் வச்சு போடணும். ஃபாயில் பேப்பர் வச்சு மூடினதுக்கு பிறகு அதுக்குள்ள ஊசி வச்சு குத்தணும். ஒரு வாட்டர் போடணும், 2 3. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கடாயை வைக்கணும். அடுத்து கடாய்க்குள்ள தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுத்து கடாய்க்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும். அடுத்து நம்ம பண்ணி வச்ச கேக்கை இதுக்குள்ள போடணும். நம்ம கேக்கை வச்சக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடி வைக்கணும். இருபது நிமிஷத்துக்காண்டி இதை மீடியமில் வச்சு தான் வேக வைக்கணும். அடுத்து நம்ம பண்ணி வச்ச கேக்குக்கு மூடி எடுக்கணும். திறந்து பார்க்கணும். அடுத்து நம்ம பண்ணி வச்ச கேக்கை திறந்து ஆற வைக்கணும். அடுத்து இதை திறக்கணும். அடுத்து அடுத்து நம்ம டேஸ்டியான கேரமல் புட்டிங் ரெடி. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.
வீடியோ போடுறதுல கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.